திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சோஷியல் மீடியாவில் ஒரு 4 நாளாகவே ரொம்ப ஹாட் டாபிக் யாருன்னா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். அவரோட அரசியல் வருகை அதை குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதில் சீமான் அவர்களை இழுத்து, ரஜினி சாரை இழுத்து, கடைசியில் சுற்றி விஜய் அவர்கள் கட்சியில் போகிற மாதிரியே கொண்டு வந்து முடித்தார். இந்த அரசியல் வருகை தாவேகா வெற்றி பெற்றதுனால அவர் வர்றாரா, இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஏதாவது எண்ணம் இருக்கா சார் அவருக்கு? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் லாரன்ஸ் லாரன்ஸ் நல்ல மனிதர் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கார், பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அனாதை குழந்தைகள், அதாவது ஆதரவற்ற குழந்தைகளை இப்போ சின்ன குழந்தையிலேருந்து ஆளாக்கியிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் அவங்களாம் படித்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் திருநங்கைங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, இதய அறுவை சிகிச்சை, அது நிறைய பேருக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறாரு. படிப்பு செலவுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. பல விஷயங்கள் லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர் தான், உதவி குணம் கொண்ட ஒரு மனிதர் தான், அதுலெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ அரசியலுக்கு வரார் அப்படின்னும் போது அரசியலுக்கு வர்றதில் தப்பே கிடையாது. அதை இவ்வளோ தூரம் விளம்பரப்படுத்துறது தான் நமக்கு புதுசாக தெரியுது. இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் அனாதை குழந்தைங்களோ படிக்க வச்சுருக்கிறாரு, குழந்தையிலேருந்து வளர்த்துருக்கிறாரு. இன்றைக்கி அவங்கள ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ அரசியலுக்கு வரார் அப்படின்னும் போது ஒரு வீடியோ போட்டிருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் அந்த 4 பேரை பின்னாடி நிற்க வச்சு நான் குழந்தையிலேருந்து இந்த பையனை வளர்த்தேன் அப்படின்னு அந்த குழந்தையில அந்த பையனை போட்டிருக்க ஃபோட்டோலாம் காமிச்சு இதெல்லாம் பண்ணி விளம்பரப்படுத்தி எதுக்கு பண்ணணும்? என்ன, நான் பல விஷயங்கள் செஞ்சுருக்கேங்கிறத சொல்லி தான் அரசியலுக்கு வரணுமா? லாரன்ஸ் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல உதவிகள் செஞ்சிட்ருக்கார். மனித நேயம் உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதர் தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயுமே நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சார். 1 கோடி ரூபா அதுக்கு பணம் கொடுத்தாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அது ஒரு எப்படி சொல்லுது, மக்கள் தன்னார்வமாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 புளி சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி அவங்களே சமைச்சு பொட்டலம் போட்டு கொண்டு அங்கே இருக்கிற அந்த போராட்டத்தில் இருக்கிற மக்கள் கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்தாங்க, டீ காஃபி கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் எப்படின்னா தன்னார்வமாக பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம், அது பெரிய எழுச்சி போராட்டம், அது மக்களுடைய உண்மையான எழுச்சி போராட்டம். அந்த போராட்டத்தில் கூட லாரன்ஸ் ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு அவர் உணவு கொடுத்தாரு. நல்ல விஷயம்தான், இதெல்லாம் செய்யணும். நடிகர்கள் இன்றைக்கி பல பேர் பல உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விளம்பரம் தேவையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ நான் சென்ற வாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரியில் ஒரு ரிசப்ஷன், ஒரு திருமணத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வந்துட்டு இருந்தேன் காரில். அந்த ஈசிஆர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போஸ்டர்ஸு, அடிக்கடி போஸ்டர், அப்படியே அடுத்தடுத்து போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க. லாரன்ஸோடைய ஃபோட்டோ பெருசாக போட்டு, லாரன்ஸ் நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு மக்கள் கும்பிட்டு கேட்குற மாதிரி, லாரன்ஸ் நீங்கள் அரசியலுக்கு வரணும், லாரன்ஸ் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு மக்கள் கும்பிட்டு கேட்குற மாதிரி வால் போஸ்ட் ஒட்டியிருக்காரு. லாரன்ஸ் அரசியலுக்கு வரதெல்லாம் வரதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் இப்படி கெஞ்சி கூத்தாடி, வாங்க லாரன்ஸ் நீங்கள் வாங்க, லாரன்ஸ் நீங்கள் வரமாட்டிங்களா, லாரன்ஸ் நீங்கள் எப்படியாவது வந்துருங்க அப்படிலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் எப்படின்னா பப்ளிசிட்டி, சுயமாக அதுக்காண்டி பணம் செலவழித்து அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருமா, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவருடைய பின்புலம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வட சென்னையை சேர்ந்தவர், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவர். சினிமா ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் மாஸ்டர். ஆக்சுவலி இவர் டான்ஸ் மாஸ்டர், ஆனால் அவர் வேலை பார்த்தது ஒரு ஃபைட் மாஸ்டர், பிரபலமான ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட பார்த்திங்கன்னா இவர் உதவியாளராக வேலை பார்த்தார். எப்படி ஃபைட் உதவியாளராக கிடையாது, இவர் எப்படின்னா அந்த டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, அந்த மாஸ்டர் பின்னாடியே நின்று கொடை பிடிக்கிறது, சேர் எடுத்து போடுறது. அந்த மாஸ்டர் இங்கேயும் எங்கேயும் நகர்ந்தார்னா சேர் எடுத்துகிட்டு இங்கே போவார், அங்கேருந்து இங்கே வந்தார்னா சேர் எடுத்துகிட்டு இங்கே வருவார். இந்த மாதிரி உதவியாளராக இருந்தார், பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தாரு. அந்த காலகட்டத்தில் ரஜினி படம் ஒன்று, அது பார்த்திங்கன்னா அவர் தான் ஃபைட் மாஸ்டர் இருந்தார், இவருடைய பாஸு. அவர் அந்த ஃபைட் மாஸ்டராக இருக்கும்போது இவர் உதவியாளராக போயிருந்தார்ல. ரஜினி பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பிரேக் டைமில் என்ன பண்ணுவார்னா கேரவன் போக மாட்டார். அதுவும் நான் சொல்கிற காலகட்டங்களில் கேரவன்லாம் பிரபலமாக இல்லை. ஒரு மரத்தடியில் லைட்டாக சேரில் சாஞ்சிட்டு அப்படியே ரஜினி தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 அடி 30 அடியில் ஒரு கார் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காரில் பாட்டு போட்டுட்ருக்காங்க, செட்டு போட்டு கேட்பாங்கல்ல, கேட்டு யாரோ பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த சவுண்டை கேட்டு இவர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கார். கார் பக்கத்தில் அப்படி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. சும்மா தூங்கிட்டு இருந்த ரஜினி பார்த்திங்கன்னா அந்த சத்தம் கேட்டு கலைஞ்சு அங்கே பார்த்துருக்காரு. பார்த்தா இவர் ஆடிட்டு இருந்திருக்காரு.
இவரோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ரொம்ப ஒல்லியாக இருப்பார், சின்ன வெடலை பையன் மாதிரி இருப்பார். யாரா அந்த பையன் கருப்பாக ஒரு பையன் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்காரு. அவரோட உதவியாளர்கிட்ட யார் இது அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இது வந்து நம்ம ஃபைட் மாஸ்டருடைய உதவியாளர் சார் அப்படின்னோடனே வர சொல்ல அந்த பையன் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு. வந்து என்ன தம்பி உனக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் சார் நான் ஆடுவேன், முறைப்படி கற்றுருக்கேன் அப்படின்னு. இல்லை சார் நான் பழகிட்டேன், ஆடுவேன், நல்லா ஆடுவேன் அப்படின்னு. அப்படியா நீ டான்ஸ் மாஸ்டராவா நீ வந்து டான்சர்ஸ் யூனியனில் ஒன்று நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி ரஜினி தான் வந்து அதுக்கு பணம் கட்டணும், யூனியனில் மெம்பர் ஆகணும்னா. ரஜினி தான் வந்து பணம் கட்டி பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வந்து டான்சர்ஸ் யூனியனில் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணார். அவருடைய படங்கள் அவர் பிரபுதேவா மாஸ்டர் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார்ல, பல பெரிய பெரிய ஹீரோஸ்க்கெலாம் பண்ணார்ல. அப்போ அவருடைய படங்களுக்கெல்லாம் இவர் உதவி டான்ஸ் மாஸ்டர், அதாவது உதவி டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, இந்த குரூப்பில் டான்ஸ் ஆடுவாங்கல்ல டான்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய படத்தில் ஆடினார். இவருடைய டான்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நிறைய பிரபலங்கள், அதாவது பெரிய பெரிய நடிகர்களுடைய தொடர்பு வந்து இவர் கிடச்சிது, பல பேரோட பேசுகிற தொடர்பு கிடைச்சிது. அப்போ விஜய், அஜித், அப்புறம் பிரசாந்த், இப்படி பல பேர் வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்கமிங்காக வந்துட்டுருக்காங்க ஹீரோஸு. இவங்களுடைய படங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் டான்ஸ் மாஸ்டராக மாறுறார். அடுத்து இவரே டான்ஸ் மாஸ்டராக போடுறாங்க. இவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. எனக்கு திருமலைன்னு ஒரு படமா அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா விஜயும் இவருமே வந்து ஆடிருப்பாங்க, சோலோவாக 2 பேர் ஆடிருப்பாங்க. அது இவர் விஜய் இப்போ டான்ஸை கேட்கவே வேண்டாம், ரொம்ப பிரமாதமாக ஆடுவார், பிச்சு உதறிடுவார். இவர் டான்ஸர் இல்லையா, இவர் வந்து பேசிக்கலாக டான்ஸர், இவரும் அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருப்பார். அந்த சாங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களோடு சேர்ந்து ஆட ஆரம்பித்தார். ஸோ அப்போ மக்கள் வந்து இவரை கவனித்தாங்க, யாரா இது அப்படின் போது லாரன்ஸ் அப்படின்னு சொன்ன ஒரு பேர் கிடச்சிச்சு. அப்போ ரஜினியோடைய தொடர்பு இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு அப்படி தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தார். அது எப்படின்னா ரஜினியோட குட் புக்ஸில் வந்து லாரன்ஸ் இருந்தார். ரஜினி வந்து நினச்சா போய் போயஸ் தோட்டத்தில் பார்ப்பார், காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவார். அவர் ராகவேந்திரா சாமியை கும்பிட்றதுனால இவரும் வந்து ராகவேந்திரா சாமியை கும்பிட ஆரம்பித்தார். ராகவேந்திரா சாமிக்கு ஒரு கோயிலே கட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரஜினி ஃபாலோவராக, ரஜினியோட வெல்விஷராக அப்படியே தொடர்ந்துட்டு இருந்தார். நிறைய உதவிகள் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலேருந்தே பல உதவிகள். அசோக் நகர்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் ஒரு வீடே வந்து வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறது, ஸ்கூலில் கொண்டு போய் இந்த குழந்தைங்கள விடுறது, சாப்பாடு போடுறது. இப்போ ஒருத்தர் பசிக்குதுன்னு கேட்குறாரு, அவருக்கு நீங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி போகிறது, அது ஒரு உதவி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பசிக்குதுங்கிற நபரை வந்து கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து உங்கள் கையாலே சாப்பாடு போட்டு அவங்களை சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்துறது இருக்குது பார்த்திங்களா, அது இன்னும் ஒரு படி மேலே. அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் லாரன்ஸ். அதுலெல்லாம் நம்ம மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அரசியலுக்கு வரும்போது ஏன் இவ்வளோ விளம்பரம், எதுக்கு இவ்வளோ விளம்பரம்ன்றது நமக்கு தெரியல. நல்ல எண்ணங்களோட அரசியல் வரணும்னு நினைக்கும் போது இந்த விளம்பரங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் இருக்குது இதில், என்ன அப்படின்னா லாரன்ஸ் வந்து ரஜினியோட பழக ஆரம்பித்ததுலேருந்து ரஜினி அரசியலுக்கு வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ இருந்தே இவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்தது, ரஜினி அரசியலுக்கு வருவார், ரஜினியோட நம்ம வந்து ஒரு சீட்டு கேட்டு ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், ஒரு மினிஸ்டர் ஆயிடலாம், ரஜினியோடைய இது சட்டசபை இதில் மந்திரி சபையில் ஒரு மினிஸ்டர் ஆயிடலாம், அப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இவரும் எப்படின்னா வருவாரா வரமாட்டாரா, வந்துடுவார், நம்மளும் வந்து எம்எல்ஏ ஆயிடுவோம், நம்மளும் வந்து மினிஸ்டர் ஆயிடுவோம், வந்துடுவார் அப்படின்னு காத்துட்டே இருந்தார். ரஜினி வரவே இல்லை. பொட்டுன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பானையை போட்டு உடச்சிட்டு நான் அரசியலுக்கு வரலன்னு கதவை பூட்டிட்டு போயிட்டாரா. அப்போ இவர் கனவும் கலைஞ்சு போச்சு. இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா டிவிகேயில் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்தப்போ நிறைய விமர்சனங்கள், ஏகப்பட்ட விமர்சனங்கள், என்ன தெரியும் ஏது தெரியும் எல்லாமே தாண்டி பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிட்டார். இன்றைக்கி முதலமைச்சர்ன்ற ஒரு நாற்காலியில் வந்து உட்காந்துட்டார். இன்றைக்கி டிவிகே அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னும் போது அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது வந்து அது அசால்ட்டாக வந்து அந்த வெற்றியை வந்து விஜய் வந்து அடைஞ்சிருக்கிறார் விஜய் அவர்கள், அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஸோ அது இன்றைக்கி பல பேரை வந்து இன்றைக்கி வந்து நடிகர்களை, சினிமாவில் இருக்கிற பிரபலங்களை நம்மளும் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டுருக்கு. எம்ஜிஆர் வந்தார்ல, சினிமாக்கும் அரசியலுக்குமே எப்போவுமே வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ட் உண்டு. அண்ணா அவரும் நாடகங்களுக்கெல்லாம் வசனம் எழுதினார், கலைஞர் வந்து திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினார், எம்ஜிஆர் பிரபல நடிகராக இருந்தார், ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு நடிகையாக இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு 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 எப்படி சொல்கிறது, அரசியலுக்கும் சினிமாக்கும் ஒரு தொடர்பு. ஏன் ஸ்டாலின் அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருமே சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு, சில டிவி சீரியல்ஸில் நடிச்சிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு தொடர்பு, அதை வந்து நம்ம வந்து ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எம்ஜிஆர் அவர்கள்
அவங்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. அப்போவே ஒரு பேச்சு இருந்துச்சு என்ன அப்படின்னா, இனிமேலாம் நடிகர்கள்லாம் வர முடியாதுன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் அதெல்லாம் அந்த நடிகர்கள் நாட்டை ஆள்ற அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னாங்க. அதை மொத்தமாகவே முறியடிச்சு விஜய் அவர்கள் வந்துட்டார் இன்னைக்கு முதலமைச்சர். அப்படின்னும் போது இவர் ஆல்ரெடி ரஜினியோட அபிமானி, விஜயோடையும் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கார். விஜய்க்கும் ஒரு நல்ல நண்பனாக இருக்கார், ஒரு வெல்விஷரா, விஜய்க்கும் ஒரு வெல்விஷராக இருக்கார். அப்படின்னும் போது இன்னைக்கு டிவிக்கே எல்லா இடங்களும் ஸ்வீப் பண்ணி வந்துருச்சு. ஸோ இப்போ திருச்சி கிழக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. இவர் இப்போ கண்ணை உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. திருச்சி கிழக்கில் நம்ம நின்னோம்னா அந்த பழைய கால்குலேஷன் ரஜினி மந்திரி சபையில் நம்ம மந்திரியாளர் நினச்சார்ல, அது இங்கே நம்ம திருச்சி கிழக்கில் நமக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னா, டாவேக்களை இணைஞ்சோம்னா நின்னோம்னா அது திருச்சி கிழக்கு எப்படின்னா கிறிஸ்துவர்கள் ஜாஸ்தி இருக்கிற ஏரியா. லாரன்ஸ் அவர், அதனால் நம்ம ஈஸியாக வந்துடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், அப்புறம் மினிஸ்டர் ஆயிடலாம். இப்போவே நிறைய பேர் போட விடுறாரு என்ன பண்ணால் லாரன்ஸ் துணை முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் அதீத கற்பனை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மீறி இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அரசியல் ஆர்வம் இருக்குங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது. அரசியலுக்கு வர்றது தப்பில்லை. எதுவுமே செய்யாதவங்களாம் கூட அரசியலுக்கு வர்றாங்க, அரசியல் தெரியாதவங்க கூட அரசியலுக்கு வராங்க. ஆனால் இவர் ஏற்கனவே நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. நல்ல மனிதர் அப்படிங்கிறதுல நம்ம மாட்டுக்கருத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு எதுக்கு இவ்வளோ விளம்பரம்? அவர் வருவாரா வரமாட்டாரா? அவர் என்ன சொல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நான் இன்னொரு பேட்டி கொடுக்குறாரு, நான் 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொன்னார். பாரதி ராஜா அவர்கள் இறந்துட்டதுனால ஒரு நாள் தள்ளி வைக்கிறேன்னாரு. அப்புறம் இப்போ அன்னைக்கு சொல்கிறாரு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. யாரும் பெருசாக எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்க்குறாரு, மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு அவர் எதிர்பார்க்குறாரு. என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி, நான் வரட்டுமா வர வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள், நான் வரட்டுமா வர வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கன்னா அப்போ அது ஓட்டு மாதிரி எதுவும் நடத்துகிறாரா? இப்போ பிக் பாஸ்ல எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கல்ல, முதல் ரன்னர் யார் வின்னர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களா, அப்படி இது செலக்ட் பண்ணுறாங்களா? ஒன்று நீங்கள் சொல்லுங்கன்னா நான் என்ன கேட்குறேன், வரட்டுமா வர வேணாமான்னு கேட்குறாரு. மக்கள்லாம் சேர்ந்து வராதிங்க அப்படின்ட்டாங்கன்னா போயிடுவாரா, திரும்பி போயிடுவாரா? அதெல்லாம் கிடையாது. இவர் முடிவு பண்ணிட்டார், அரசியலுக்கு வர்றோம், இது சரியான நேரம், எம்எல்ஏ ஆகிறோம், மினிஸ்டர் ஆகிறோம், என்ன வேணாலும் ஆகிறோம், ஆனால் அரசியலுக்கு வரோங்கிற ஒரு முடிவை தீர்க்கம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இவ்வளோ தூரம் விளம்பரம். இப்போ ஒரு டிவியில் ஒரு விளம்பரம் வருது பாருங்க, கிங் மரைக்காயர் அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்லாம் வருது. இதெல்லாம் எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது மக்கள்கிட்ட. என்னங்க எல்லா யூடியூப் சேனல்லையும் கிங் மரைக்காயர்னு போட்டுட்ருக்காங்க, என்னது அது கிங் மரைக்காயர், என்னது அது ஓட்டலா, என்னது அது டீ தூளா என்ன அப்படின்லாம் யோசனை கொண்டு அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு சஸ்பென்ஸை உடைப்பாங்க. அப்படி இவர் அப்படின்னா வராரா வரலையா, வருவாரா மாட்டாரா, ஐயோ இங்கே வராமல் போயிடுவாங்களோ அப்படிலாம் மக்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் இங்கே வராமல் போயிடுவாங்களோ அப்படிலாம் ஒரு பெப்பை க்ரியேட் பண்ணி, டெம்போவை க்ரியேட் பண்ணி, சஸ்பென்ஸ் படத்தில் இந்த பேய் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேய் படம் வேறு எடுக்கிறார்ல, முனி எடுத்தார். இப்போ முனி 1 முனி 2ன்னாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் காஞ்சனாவாக மாற்றினார், ஹிட் ஆயிடுச்சு. 2ன்னாரு, 3ன்னாரு, 4ன்னாரு, 5ன்னாரு, போயிட்டே இருக்காரு. காஞ்சனா வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காரு. ஒரு காஞ்சனாவை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஒரு 400-500 கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னா இவர் மட்டும்தான். இன்னொருத்தர் இருக்கார் சினிமாவில், அவர் யாருன்னா சுந்தர் சி. அவர் ஒரு அரண்மனையை வச்சுக்கிட்டாரு. அரண்மனை 1 2 3 4 5 அப்படின்னு அவர் போயிட்டுருக்காரு. இவர் இந்த காஞ்சனா வச்சு போயிட்டுருக்காரு. இப்படி பேய் படத்தில் இவர் படங்கள்லாம், பேய் படத்தை எப்படி காமிப்பாங்க, பொதுவாக அப்படியே ஒரு வீடு, அப்படியே ஒரு காட்டு பங்களாவாக இருக்கும், அப்படியே சைலண்ட்டாக இருக்கும், மரஞ்செடியெல்லாம் ஆடும், அப்படியே கேமரா போகும், சத்தமே இல்லாமல் இருக்கும். ஒரு 4 நிமிஷத்துக்கு இங்கே அங்கே படிக்கட்டு எல்லாம் ஏறி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடார்னு ஒரு பேய் புஷ்ஷுன்னு வரும். அப்போ பார்க்குறவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி நெஞ்சில் கை வைக்கிற மாதிரி ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் தான் வரப்போகிறாரா வரமாட்டாரா, பேய் மாதிரி, காஞ்சனா பேய் மாதிரி. அந்த பேய் க்ரியேட் பண்ணதில் ஒரு டெம்போ, எக்ஸ்பெக்டேஷன் டெம்போ, அது மாதிரி பார்த்திங்கன்னா வரப்போகிறாரா வரமாட்டாரா, வருவாரா மாட்டாரா, இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு, தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டார், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் வரதில் இத்தனை போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கார். முந்த நாள் நீங்கள் சொன்னீங்க, இப்போ அவர் நிறைய ட்ரஸ்ட் வச்சு உதவி பண்ணியிருக்காரு, நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு, இந்த சர்ஜரிக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஃபைன். நாள் வீடியோவில் கூட நீங்கள் என்னை வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டா நான் வருவேன், உங்களுக்கு வேணான்னா நான் இப்படி இருந்தே சமூக சேவை பண்ணுறேங்கிற மாதிரி வீடியோ போட்டவர் ஒரு 2 நாள் கழித்து அதே மக்களை, அதாவது அவரோட நண்பருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை தெருநாய் கூட கம்பேர் பண்ணி ஒரு வார்த்தை பேசுகிறாரு. இதுக்கு பல தரப்புலேருந்து கண்டனம் வருது. இயக்குனர் சேரன்லாம் எக்ஸ்தல பக்கத்தில் ரொம்ப காட்டமான பதிவெல்லாம் எழுதியிருந்தார். இப்படி மக்களை நல்ல விதமாக நடத்தணும்னு நினைக்கிறவங்க வாயில் அந்த மாதிரி வார்த்தைலாம் வருமா சார்? அதான் சொல்கிறேன், முனி எடுத்த ஒரு வாயில் சனி,
இது ஒன்றுமே பண்ண முடியாது. கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மனுஷன்தான். ஆனால் பாருங்கள், அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட நேரத்தில் கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவராக வந்து வாயில் சனின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நிறைய விமர்சனங்கள், மின் தடை, அது இதுன்னு ஏகப்பட்ட பாலியல் கொடுமை, அது நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது எப்படின்னா இப்போ அரசியலுக்கு வராருல, ஸோ அப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பதில் சொல்லக்கூடாது. எப்படி என்னங்க இந்த ஆட்சியை பற்றி நம்ம நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது இப்போ தானே வந்திருக்காங்க, ஒரு மாதம் தானே இது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரண பதில். ஆனால் வந்து எப்படின்னா கொஞ்சம் கோக்குமாக்கா சொல்லுவோம், கொஞ்சம் அறிவாளித்தனமாக சொல்லுவோம், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சொல்லுவோம். ஏன்னா அரசியலுக்கு வரார். நம்ம இனிமேல் வந்து எப்படின்னா நடிகர் இல்லை, நடிகர்லேருந்து அரசியல்வாதியாக மாற போகிறார் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி, கிறுக்குத்தனமெல்லாம் யோசனை பண்ணி, அப்படியே யோசனை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். யோசனை பண்ணி டக்குன்னு என்னென்னா படார்னு ஒரு வார்த்தை விட்டார். புதுசாக ஒரு ஏரியாவுக்கு நம்ம குடி வந்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கே தெரு நாயெல்லாம் குலைக்குங்க. அப்போ வந்து இந்த நாய்க்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கும் தெரியாது, இந்த நாய்க்கு பிஸ்கட் பிடிக்குமா, இந்த நாய்க்கு பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டார். அது எப்படின்னா இது வந்து அவர் வேணும்ட்டு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் எப்படின்னா புத்திசாலி அப்படின்னு நினச்சி சொல்லி, நான் அறிவாளிப்பா, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து தானாக வந்து இந்த வலையில் உழுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எப்படி ட்ரால் மெட்டீரியலாக மாறிட்டார். இன்றைக்கி எல்லாருமே அடித்து செஞ்சிட்ருக்காங்க. அடிச்சுன்னா சொற்களால் அடித்து செஞ்சிட்ருக்காங்க, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை வந்து தெருநாயோட கம்பேர் பண்ணிட்டார். இப்படி பண்ணலாமா, லாரன்ஸ் இப்படி பேசலாமா அப்படின்னா என்ன கேட்குறேன், ஒரு பொது இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசுகிறீங்க, ஒரு பப்ளிக் முன்னாடி பேசுகிறீங்க, ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, நல்ல மனிதர் தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சொல்லாடலில் கவனம் வேணுமா? ஒரு சொல்லும் நீங்கள் வந்து பப்ளிக்கு முன்னாடி சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த சொல்லுக்கு என்ன மரியாதை, அந்த சொல்லு சரியான சொல்லா இல்லை தப்பாக எதுவும் இந்த சொல் வந்து பொருள் எடுத்துக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேசணும். அதை கூட கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா சொல்லு கூட இல்லைங்க, ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து பேசணும். நீங்கள் வந்து பப்ளிக்கில் பேசும்போது அதை வந்து இப்படி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, நாய்க்கு பிஸ்கட் பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா, அதுன்னு சொல்லி மக்களை வந்து தெருநாயோட கம்பேர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது அப்படி பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரில, அந்த நோக்கத்தில் அவர் பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரில. அவரையுமே இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, அந்த நோக்கத்துலலாம் நான் பேசலைங்க அப்படின்ட்டார். ஏன்னா இது எப்படின்னா பரிதாபமாக ஆகிப்போச்சு. இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அரசியலுக்கு வர்றது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல. சும்மா திடீர்னு ஒரு நாள் வந்து காலையில் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, லாரன்ஸ் அரசியலுக்கு வரான்னு முடிச்சிட போகிறாங்க. இது என்ன பண்ணார், ஹைப்பு கிரியேட் பண்ணார். வராரா வரலையா, வருவாரா வரமாட்டாரா, வருவார் ஆனால் வரமாட்டார் ஆனால் வருவார், இப்படிலாம் சொல்லி ஹைப் கிரியேட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, லாரன்ஸ் நீங்களாம் அரசியலுக்கே வராதிங்க, நீங்களாம் அரசியலுக்கே தகுதி இல்லை, நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உதவி, உங்களுடைய மனிதாபிமானம் அது மேலே சந்தேகம் வருது அப்படின்னு வந்து சேரன்லாம் வந்து இப்போ டிட்டு போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பிஸ்கெட்டு பிரியாணிக்கெலாம் எதிர்பார்க்காத குடிமகன் அப்படின்னு வந்து சேரன் கடைசியில் எழுதியிருக்காரு. இது உங்களுக்கு தேவையா? கவனமாக பேசலாம்ல, கவனமாக பேசணுமா இல்லையா? பொது வாழ்க்கைன்னு வந்து கவனமாக பேசலைன்னா அப்போ தப்பாயிரும்ல. தப்பானால் என்ன ஆகும், ஏறி போட்டு இப்போ அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற நல்ல நேரங்க. ரஜினிகிட்ட முயற்சி பண்ணார், ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ விஜய்கிட்ட வந்து எப்படியாவது வந்துடலாம், மந்திரி சபை அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மண் உழுதுருச்சு அவருடைய ஆசையில் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்தாலும் திருச்சி கிழக்கில் நின்னாலும் ஓட்டு போடுவாங்களா இப்போ இருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்குறேன்றதெல்லாம் அப்புறம், நான் அப்படி சொல்லலைங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் டோட்டலாக டிபேட் பண்ணி போயிட்டுருக்கு. லாரன்ஸ் பேசுனது சரியா தப்பா, மக்களை எப்படி தெருநாயோட ஒப்பிட்டு பேசுவார் அப்படி இப்படி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு தெருநாயெல்லாம் இழுக்கிறீங்க? நீங்கள் பேசுகிறீங்க, இந்த ஆட்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கு நல்லா இல்லை, நேர்மையாக ஒரே வரியில் பதில் சொல்லி தான் பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. அதில் இது இழுத்து விட்டார். இப்போ வராதிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவர் என்ன கேட்டார், வரட்டுமா வேணாமா, இப்போ என்ன சொல்கிறாங்க, வராதிங்கன்ட்டாங்க. அதாவது வந்து தம்பி லாரன்ஸ் நீங்கள் வந்து அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நான் வரேன், இல்லைன்னா நான் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு சொன்னார்ல. இப்போ வந்து தம்பி லாரன்ஸ் இல்லை, அண்ணன் லாரன்ஸ் அண்ணன், நீங்கள் தயவுசெய்து அரசியலுக்கு வராதிங்கண்ணே, நீங்களாம் அரசியலுக்கு தேவையே இல்லைன்னே, நீங்கள் அரசியலில் வந்து ஒரு ஆணியும் பிடுங்க வேணானே அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு.
அண்ட் ரஜினி சார் அவர் வந்து லாரன்ஸ் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு ஆஸ்தான குரு மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அவர் தான். அதை தாண்டி லாரன்ஸ் அவர்கள் ஒரு தீவிர ரசிகராகவே மாறிட்டார் ரஜினி சாருக்கு. பர்த்டேக்கு பாட்டு எழுதுறதா இருக்கட்டும், தனியாக ஒரு இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ரஜினி சாரை முதன்மையாக வச்சுட்டு இருந்தார். இப்போ அரசியலுக்கு வந்து சேர்ற ஒரு கட்சி இருக்கிற அந்த தலைவருக்கும் சரி ரஜினி அவர்களுக்கும் சரி சினிமாவிலே ஒரு நிழல் யுத்தம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஃபேன்ஸுக்கும். இப்போ அரசியலுக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா ரஜினி சார் வந்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு. அது நட்பின் நிமித்தமாக போனதாக அவர் விளக்கம் கொடுத்தாலுமே இல்லை உங்களுக்கு விஜய் அவர்கள் மேலே பொறாமை அப்படின்னு காக்கா கழுகு சண்டை இழுக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ரஜினியும் என்னோட குரு தான், ஆனால் என் நண்பன் கூட நான் கட்சியில் சேர்றேன் அப்படிங்கிறது ஒரு முரணாக போய் முடியாதா? ரஜினி சார் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லும்போது எனக்கு விஜய் மேலே பொறாமெல்லாம் இல்லை, நான் முதலமைச்சர் ஆகணும்னு அந்த நேரம் கட்சி தொடங்கினப்போ நானும் ஆயிருப்பேன், பட் எனக்கு அது தேவையில்லை நான் போயிட்டேன்னு சொன்னாலும் அவரை விடுற மாதிரி இல்லை. டெய்லி அவரோட ஃபோட்டோஸ் கீழே விர்ச்சுவல் வாரியர்ஸ் மோசமாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே உள்ளது கூட சேரும்போது இது ஒரு முரணாக போய் முடியாதா சார் ரஜினி சார் கூட? நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல குளிர் தேசத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு எங்கே நெருப்பு இருக்கோ, எங்கே கங்கு இருக்கோ, எங்கே சூடு இருக்கோ அங்கே போய் உங்களுக்கு குளிர் காஞ்சிக்கிறதுக்கு சொல்லும். பா கதன்னு இருக்குப்பா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் எப்படி என்ன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து குளிர் காயணும். இப்போ நீங்கள் ஊட்டி குளிரில் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வெப்பம் தேவை, உங்களை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு தேவை அப்படின்னும் போது இங்கே தான் அது கிடைக்கிதுன்னா அங்கே போயிட வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து எப்படின்னா அரசியலுக்கு வரோன்னு வந்ததுக்கப்புறம் அதிலெல்லாம் வந்து நம்ம கௌரவம்லாம் பார்க்க முடியுமா? ரஜினி அவர் இப்போயும் என்ன சொல்லுவார், அதனால தான் என்னென்னா ப்ளே பண்ணுறார். அது எப்படின்னா இந்த அண்டர் ப்ளே பண்ணுறாரு. இந்த இது எப்படின்னா இதெல்லாமே அவர் போஸ்ட் ஒட்ட விடுறது. அண்ணன் லாரன்ஸ்னே வாங்கினே, அண்ணனே வாங்கினே, அண்ணன் நீங்கள் வந்துருங்க, ஐயோ அண்ணனே நீங்கள் வராமுட்டாதீங்கண்ணே அப்படிலாம் சொல்கிறாருல்ல போஸ்ட் ஒட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரே சொல்லார், நான் வரட்டுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நான் வரேன் லாரன்ஸ் தம்பி அப்படின்னா. இது ஒரு ரஜினி சாரோட பாணி மாதிரி இருக்கு. அதுதான் லாரன்ஸ் தம்பி வரேன், வந்துருங்க தம்பி அப்படின்னு சொன்னால் வரேன், இல்லைன்னா வரல அப்படின்லாம் சொல்லி 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 இது எப்படின்னா மக்களுடைய மைண்ட் செட்டை வந்து ஃப்ரேம் பண்ணுறது. படார்னு ரஜினியை உதறி விட்டுட்டு வந்துட்டா என்ன ஆகும்? ரஜினியை உதறி விட்டு வந்துட்டாரு, ரஜினி வந்து எவ்வளோலாம் உதவி பண்ணார், இப்போ பாரு விசுவாசம் எல்லாம் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் எதுவும் சொல்லாத அளவுக்கு எப்படின்னா பாசிஃபை பண்ணுறது. தன் மேல் இருக்கிற தப்பை, தன் மேல் இருக்கிற விமர்சனங்களை அது வந்து எப்படின்னா அது இல்லாத அளவுக்கு ஆக்குறார். அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இந்த குழந்தைங்களாம் நிற்க வச்சார். நான் பார்த்தியா நான் சின்ன வயசில் வளர்த்தீங்க, நல்ல விஷயந்தான், நம்ம தான் பாராட்டுறோமே, நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னு. அந்த 4 பசங்களையும் நிற்க வைக்கிறீங்க. அந்த 4 பசங்களும் இன்றைக்கி வளர்ந்த பசங்களாக இருக்காங்க, படித்து முடிச்சு வேலைக்கு போகிற பசங்களாக இருக்காங்க. அந்த 4 பசங்களுடைய தன்மானம் பாதிக்கும்ல. பாதிக்குமா பாதிக்காதா? அதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்க? இந்த விளம்பரம்லாம் எதுக்கு செய்கிறீங்க? இதெல்லாம் பண்ணுறார், பில்டப் கொடுக்குறாரு. எப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த வடிவேலு பாணியில் பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுக்குறாரு. அப்படி 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 வடிவேலு சொல்லுவார் ஒரு படத்தில். அவர் வந்து தலைநகரம்னு நினைக்கிறேன், அவர் ரவுடியே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஒரு திருநெல்வேலிக்காரர் வந்து ஏறுன்னு எல்லாரும் ஏற்றுவாங்க, இவரும் போய் ஏறுவார் ஜீப்பில். நீ எங்கே வர அப்படின்வாங்க. ஆனால் நானும் ரவுடி தான். நீ எல்லாம் ரவுடி கிடையாது தழுத்தல் அப்படின்னா. ஐயோ நானும் ரவுடி தான். ரவுடியில் கிடையாது, நீ ரவுடி, நீ எங்க ரவுடி, நீ என்ன ரவுடி அப்படின்னு. ஐயோ நான் பில்டப் பண்ணிட்டேன், நானும் ரவுடி தான், என்னை கொஞ்சம் ஜீப்பில் ஏற்றிட்டு போலேன்னா நீங்கள் ஏரியாவில் உள்ளவங்களாம் அசிங்கமாக நினைப்பாங்க, என்னை கொஞ்சம் ஏற்றிங்க அப்படின்னு கெஞ்சி ஜீப்பில் ஏறுவார்ல. அந்த மாதிரி வந்து நான் நல்லவன் தான், நான் நல்லவங்க, நான் நல்லவன் தெரியுமா, நான் இந்த பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க, அவங்களுக்கு பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், படிக்க வச்சிருக்கேன், திருநங்கைக்கு உதவி செஞ்சுருக்கேன், அனாத ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், நல்லவன் நம்புங்க நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த தானா வடிவேல் வந்து ஜீப்பில் ஏறினால நானும் ரவுடி தான். அந்த கதை தான் அது. வந்து அவர் வர்றதை வந்து நம்ம வேணானே சொல்லலாமா? அரசியலுக்கு வரணும்னா தாராளமாக வரட்டும். அதுக்கு இவ்வளோ விளம்பரமும் தேவையில்லை, இவ்வளவு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விமர்சனங்களையும் வாங்கி கட்டிக்க தேவையில்லை. நல்ல எண்ணத்தோட நல்ல உள்ளத்தோட பொது சேவை, அரசியல் என்பது மக்கள் சேவை, அது செய்கிறதுக்கு லாரன்ஸ் வந்தார்னா ஏற்கனவே உதவி மனம் படைத்த ஒரு மனிதர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் வரட்டும். ஆனால் இந்த மாதிரி போலி முகங்களை காட்டிக்கிட்டு உள்ளே வர வேண்டாம். அது வந்து ஆபத்து. அது வந்து அவருக்கு பேராபத்தாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்ம நினைக்கிறோம் அதை அவர்கிட்ட சொல்லணும்னு, அதை தான் நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.